வேளாண் தொழிலோடு தொடர்புடைய உப தொழில்களில் கறவை மாடு வளர்ப்பு விவசாயிகளிடையே அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. அதிலும் கறவை மாடு வளர்ப்பதால் மக்களின் தினசரி பால் தேவையை பூர்த்தி செய்து தினசரி வருவாய் ஈட்ட முடியும். மேலும் கால்நடை விவசாயிகளின் லாபத்தை அதிகரிக்க கால்நடை விரிவாக்க கல்வித்துறை பல்வேறு யுக்திகளையும் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த பயிற்சியையும் அளித்து வருகிறது. அந்த வகையில் கறவை மாடு வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்கும் வழிமுறைகள் குறித்து நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் என் நர்மதா அவர்கள் தரும் தகவல்கள். கறவை மாடு வளர்ப்பு என்பது தொன்று தொட்டு செய்து வரும் ஒரு தொழிலாகும். ஆனால் இப்போ பார்த்தோன்னா இந்த பருவநிலை மாற்றத்தால் கறவை மாடுகளுக்கு தேவையான தீவன பொருள்கள் கிடைக்கிறது குறைஞ்சிட்டு இருக்கு. அதோடு இந்த பருவநிலை மாற்றத்தால் கறவை மாடுகளில் உடல் அமைப்பில் மாற்றங்கள் ஏற்பட்டு உடற்செயல் மாற்றங்கள் ஏற்பட்டு நோய் அதிகமாக தாக்குதல் ஏற்படுகிறது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா கறவை மாடு வளர்ப்பில் லாபம் குறைஞ்சிட்ருக்கு. இப்போ கறவை மாடு வளர்ப்பில் நம்ம லாபத்தை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல சரியான மேலாண்மை முறைகளை தவறாமல் கடைபிடிக்கணும். அதாவது சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு புதிய புதிய தொழில்நுட்பங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி சரியான தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தினோம். உற்பத்தி செலவை குறைக்கணும். இப்போ இது கறவை மாடு அப்படிங்கிறத பார்க்கும்போது பால் நம்மளுக்கு அதனுடைய ஒரு பெரிய பிரதான பொருள். இந்த பாலை மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றி விற்பனை வாய்வுகளை அதிகப்படுத்தி நம்ம லாபத்தை அதிகப்படுத்தலாம். இப்போ மேலாண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல எடுத்துக்கிறது நல்ல கறவை மாடை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும். இப்போ நல்ல கறவை மாடை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கறவை மாட்டோட உடல் அமைப்பு எப்படி இருக்கணும், பால் மடி எப்படி இருக்கணும், காம்பு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி சில நிறைய காரணிகள் அதில் இருக்குது. இப்போ உடல் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கறவை மாடு பக்கத்தில் நம்ம நின்று அந்த கறவை மாடை நம்ம அப்படி மேலே அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கழுத்து பகுதி அப்படியே அந்த இப்படி குறுகலாக போகணும். கழுத்து பகுதி குறுகலாக ஆகி கழுத்தோடு ஒட்டி இருந்ததுன்னா அது நல்ல கறவை மாடு, நல்ல பால் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே அந்த கறவை மாட்டை நம்ம பக்கவாட்டில் நின்று பார்க்கும்போது என்னென்னா அதனுடைய மார்பு அளவு நல்லா அகன்று விரிஞ்சு இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கறவை மாடு நல்ல கறவையை கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த உடல் அமைப்போட மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மடியை பொறுத்த வரைக்கும் மடியை நம்ம முன்னாடி இருந்து நம்ம அந்த மடியை பார்த்தோம் அப்படின்னா அது கறவை மாட்டோட உடம்புல அப்படியே போய் உடனே ஒட்டாமல் அப்படியே நீல வாக்கில் நீண்டு வயிற்றோடு அப்படியே ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இது நல்ல கறவை மாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மடியை நம்ம பின்னாடி இருந்து பார்க்குறோம். பின்னாடி இருந்து பார்க்கும்போது இந்த மடி எப்படி இருக்குன்னா மேலேருந்து அப்படியே இணைஞ்சு இருக்கணும், நல்லா அகன்று இருக்கணும். பொதுவாக இந்த மடி அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி இருக்கிற அந்த முழங்காலுக்கு கீழே அந்த மடி எப்பயுமே தொங்கக்கூடாது. முழங்காலுக்கு மேலே இருந்தால் தான் அந்த மாடு நல்ல கறவை மாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காம்பு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது ஒரு 2.5 அங்குலம் நீளம் இருக்கணும், நல்ல உருளை வடிவத்தில் இருக்கணும். இப்போ அந்த காம்போடைய அந்த இடம் இருக்குது இல்லைங்களா, அது சதுரமாக அமைஞ்சிருக்கணும். 4 காம்பு அப்படியே சதுரமாக அமைஞ்சிருக்கணும். இது சதுரமாக அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மடியை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் சொட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெள்ளை பேப்பரை அந்த மடியில் இப்படியே டச் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படி ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா பென்சிலால் சதுர வடிவமாக இருக்கும். இந்த மாதிரி காம்பு அமைப்பு இருந்ததுன்னா அது ஒரு மிகச்சிறந்த கறவை மாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த கறவை மாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒன்று என்னன்னா சினை பருவத்துக்கு தவறாமல் நம்ம சினை ஊசி போடணும். இந்த சினை பருவ அறிகுறியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். எப்போ நம்ம சினை ஊசி போடுறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு காலையில் கத்துச்சுன்னா சாயங்காலம் போடணும், சாயங்காலம் கத்துச்சுன்னா காலையில் போடணும். இது ஒரு முறை. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு சனைக்கு கத்தும்போது ஒரு மாட்டு மேலே தாவும், இல்லை இன்னொரு மாடை தான் மேலே தாவறதுக்காக அது அனுமதிக்கும். சப்போஸ் இந்த சனை பருவத்தில் இருக்கிற மாடு இன்னொரு மாடு மேலே தாவுச்சு அப்படின்னா அதுக்கு 12 மணி நேரம் கழித்து நம்ம செனை ஊசி போடணும்னு அர்த்தம். ஆனால் இந்த மாடு நின்றுக்கிட்டு இன்னொரு மாடு இந்த மாட்டு மேலே தாவ விட்டுச்சு அப்படின்னா நம்ம உடனே செனை ஊசி போடணும் அப்படின்றது தான் சரியான நேரம். இந்த சரியான நேரத்தை பண்ணையாளர்கள் கவனித்து செனை ஊசி போட்டால் தான் ஒரே முறையில் செனை தங்கும். இப்போ ஒரு முறையில் செனை தங்காமல் 2-3 முறை போடுறோம், 4-5 முறை போடுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னா அதாவது இந்த கறவை மாடு வளர்ப்பில் லாபம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வருஷம் ஒரு கன்று தவறாமல் நம்ம எடுக்கணும்.
வருஷம் ஒரு கன்று கிடைக்கல அப்படின்னாவே வந்து கறவை மாட்டில் வந்து லாபம் குறையுது அர்த்தம். இப்போ இந்த கன்று போட்டு 2-3 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து செனை ஊசி போட்டு மாடு செனை பிடிச்சா மட்டும்தான் அதே வருஷத்தில் அந்த கன்று வந்து அந்த மாடு போடும். அப்போ லாபகரமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம செனை ஊசி போட்டோம். சப்போஸ் நான் வந்து சொல்கிறோம், நான் வந்து 2-3 மாதமாக வந்து மாடு செனைக்கே கற்றல, நான் எப்படி செனை ஊசி போடுறது, 4 மாதம் ஆச்சு 5 மாதம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்மோனல் ஒரு யோனி பஞ்சு இருக்குது. அந்த யோனி பஞ்சை வாங்கி அந்த மாட்டில் கறவை மாட்டில் வைக்கும்போது என்ன ஆகும்னா வந்து மாடு வந்து செனைக்கு வந்துடும். செனைக்கு வந்தோடனே செனை ஊசி போட்டால் அது செனை பிடிச்சிக்கும். இந்த மாதிரி முறைகளை வந்து கையாண்டு சரியான நேரத்தில் நீங்கள் வந்து செனை ஊசி போடணும். இப்போ மாடு செனை பிடிச்சிருச்சு, அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு செனையாகவும் இருக்கும் கறவையிலும் இருக்கும். எப்போ வந்து நம்ம கறவையை நிப்பாட்டணும் கண்ணு போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு போகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கறவையை நிப்பாட்டிடணும். கறவையை நிப்பாட்டிட்டு அது வற்று காலமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வற்று காலம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அந்த நேரத்தில் கண்ணுக்குட்டி வயிற்றுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் கறவை இல்லாமல் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோன்னா, மாடு தான் வத்தி போச்சே, எதுக்கு நம்ம வந்து தேவைனாலும் அதிகமாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து அடர் தீவனம் கலப்பு தீவனம்லாம் எதுவும் கொடுக்கறதில்ல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலம் வந்து ரொம்ப முக்கியமான காலம். இந்த கறவை மாடு வளர்ப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம் அப்படிங்கிறது 100 நாள். அந்த 100 நாள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணு போகிறதுக்கு முன்னாடி 30 நாளும் கண்ணு போட்ட பிறகு 70 நாள். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பேர் கறவை மாடு வளர்ப்பில். இந்த கண்ணு போகிறதுக்கு 30 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தினமும் 1/2 கிலோ அடர் தீவனம் கொடுக்கணும். அடர் தீவனம் கொடுக்கறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 மாதம் அதாவது பால் கறந்துக்கிட்டே இருக்கும்போது அதோட சத்துக்கெல்லாம் பாலுக்கு போயிடும். இப்போ இந்த செனையாக இருக்கும்போது இந்த அடர் தீவனம் கொடுக்கும்போது அந்த கண்ணு வந்து நல்லா வளர்ச்சி அடையும், ஆரோக்கியமான கண்ணாக இருக்கும், கண்ணு வந்து இறப்பு இல்லாமல் இருக்கும், போடுற கண்ணு இறக்காமல் இருக்கும். அடுத்தது கண்ணு போட்டுருச்சு, அடுத்து 70 நாளைக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 70 நாள் என்ன ஆகுனா, கண்ணு வளரும்போது கண்ணுக்கு தேவையான சத்துக்களை அது மாட்டிலேருந்து எடுத்துக்குது. அதனால் அது சத்துக்கள்லாம் கண்ணுக்கு எடுத்துக்கும். கறவை மாடு கண்ணு போட்ட உடனே பால் நம்மளுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தேவையான அதிகப்படியான சத்துக்கள் நம்ம மாட்டுக்கு கொடுக்கணும். அதனால் இந்த 70 நாள் ரொம்ப முக்கியமானது. இந்த 70 நாளில் எவ்வளோ பால் கறக்கிற தன்மை இருக்குது அந்த மாட்டுக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அடர் தீவனத்தை நம்ம அந்த மாட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னு கொடுக்கும்போது தான் கறவையோட திறன் வந்து அதிகரிக்கும், பால் உற்பத்தி நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த 70 நாள் கொடுக்கறதுனுடைய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான கன்று கிடைக்கும், பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும், மாடு வந்து சரியான தருணத்தில் அடுத்த ஈத்து செனைக்கு வரும், செனை போட்டால் உடனே செனைக்கு நிற்கும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான நன்மைகள் வந்து நம்ம அந்த 100 நாள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் என் நர்மதா அவர்களை 09442523934 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.